என்னது, சிவபெருமான் நிற்கிறது அவரோட பையன் தெரியாமல் தலையை வெட்டிட்டாரா? பிறகு யானை தலையை வெட்டிட்டு வந்து ஒட்டினாரா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் விநாயகருக்கு எப்படி யானை தலை கிடைக்க பெற்றது என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இதை பற்றிய செய்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு, சிவபெருமானுக்கே நிற்கிறது தான் பையன்தான்னு தெரியல, தலையை வெட்டிவிட்டார், பிறகு யானை தலையை கொண்டு வந்து ஒட்டி வச்சாருன்னு ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அந்த செய்தி எங்கிருந்து கிடைக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபுராணம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வேதங்களை எழுதிய வியாசர், வேதங்களை தொகுத்த வியாசர் சிவபுராணம் என்று சொல்லக்கூடிய மகாபுராணங்களில் ஒன்றான சிவபுராணத்தை எழுதியிருக்கின்றார். அது தவிர பிரம்மாவை வர்த்த புராணம் என்கின்ற இன்னொரு புராணத்திலும் இந்த விநாயகர் எப்படி யானைத்தலை பெற்றார் என்கின்ற செய்தி இருக்கின்றது. அந்த செய்தி மிகச்சிறந்த ஆழ்ந்த ஒரு கருத்தை உணர்த்துவதாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல ஆழ்ந்த சமய உண்மையை நம்மோட மனிதர்களை போன்று தொடர்புபடுத்தி சொல்வது புராணத்தினுடைய வழக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் உமையம்மை மணலை சேமித்து வைத்து அதிலே ஒரு பொம்மையை உருவாக்கி, பிறகு அந்த மணலுக்குள்ளே ஒரு உயிரை போட்டு அந்த பொம்மை உயிர் பெற்ற ஒரு பையனாக எழும்ப, அம்மை குளித்து கொண்டிருக்க, சிவபெருமான் அங்கு வர, காவலுக்கு போட்டிருந்த அந்த பையன் சிவபெருமானை தடுக்க, சிவபெருமான் தன்னுடைய வாளால் அந்த பையனுடைய தலையை துண்டிக்க, பிறகு ஒரு யானை தலையை வெட்டி வந்து அந்த மனித தலைக்கு பதிலாக யானை தலையை ஒட்டி விநாயகப் பெருமான் தோன்றினார் என்று நமக்கு புராண செய்தியாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ நமக்கு கேள்வி வரும், இந்த கதையை நாம் புராண செய்தியை மற்றவரிடத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது இப்போ சில வேளையில் எள்ளி நகையாடுவதற்கெல்லாம் அடிப்படையாகும். ஏன்னா அது பின்னால் இருக்கிற இந்த ஆழ்ந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால். செய்தி என்னன்னு சொன்னால், இறைவனுடைய திருவருள் உமையம்மையாக சொல்லப்படுகின்றது. அந்த இறைவனுடைய திருவருள் மனித உடல்களை தோற்றுவித்து அதற்கு உள்ளே உயிரை புகுத்தி, அந்த திருவருள் அறிவு பெற்ற உயிர் தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த அறிவினை, சிவ அறிவினை உணர்ந்து கொள்ளாமல் நிற்கின்ற போது சிவபெருமான் வந்து அந்த அறியாமையை வீழ்த்தி ஓங்கார வடிவில் இருக்கின்ற தனது சிவ அருளை கொடுத்து தனக்குள்ளே இருக்கின்ற சிவ அறிவை புரிந்து கொள்ள செய்து, பிறகு இறைவன் திருவடி அடைய செய்வார் என்பதுதான் அந்த கதையினுடைய கருத்து, அந்த புராண செய்தியினுடைய கருத்து. இதை பலரும் புரிந்து கொள்வதில்லை. அதனால் இந்த கதையை எடுத்துகிட்டு போய் நம்ம அறக்குறையாக எங்கேயும் சொன்னோம்னா, நம்ம விநாயகருடைய வரலாறே தோன்றிய அந்த வகையே கேலிக்கு உள்ளாகி போயிடும். அது எப்படி அப்பாவுக்கே பையனை தெரியாமல் போகும்? அப்புறம் யானை பாவம் இல்லையா, ஒரு யானை தலையை வெட்டிட்டு வந்து நம்ம இந்த பையனுக்கு ஒட்டுறாங்களே, அப்படி செஞ்சால் யானை பாவம் இல்லையா? அப்புறம் இன்னொரு கேள்வி கூட நம்ம எழக்கூடும், வெட்டின தலையை எடுத்து ஒட்டி வச்சிடலாம்ல, ஏன் மறுபடியும் யானை தலையை கொண்டு வந்து ஒட்டி வைக்கணும்? அப்படிலாம் கேள்வி வரும். அதனால் அந்த கதையினுடைய புராணத்தினுடைய உண்மையான தத்துவம் தெரியவில்லை என்று சொன்னால், இந்த கதையை புராண செய்தியை சொல்வதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போது இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கு நமக்கு திருமுறையில் ஒரு எளிமையான பாடல் இருக்கின்றது, ஞானசம்பந்தருடைய பாடல் இருக்கின்றது. பிடி அதன் உரு உமைகொள மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அடியவர் இடர்களைய கடிகணபதி வர அருளினன் வலமுறை இறையே அப்படின்னு, வலிவலமுறை இறையே அப்படின்னு இந்த பாடல் நீண்டு இருக்கின்றது. அந்த பாடலில் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இந்த புராண செய்தியில் சொன்ன செய்தியை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதாவது உயிர்களுக்கு, தன்னுடைய திருவடிகளை வழிபடுகின்ற அடியவர்களுக்கு அறிவில் ஏற்பட்டிருக்கின்ற மயக்கத்தை நீக்குவதற்காக இறைவனும் இறைவியும்
ஓங்கார வடிவமாக நின்று, அதாவது அறிவும் ஆற்றலுமாக நின்று, அந்த அறிவு ஆற்றல் பொருந்திய நிலையிலிருந்து ஓங்காரம் தோன்றியது. அந்த ஓங்காரமே விநாயகன் என்று அழைக்கப்படுகின்றான், ஓங்காரம் என்று அழைக்கப்படுகின்றான் என்று விநாயகர் எனப்படுவது இறைவனுடைய ஆற்றலும் பொருந்திய ஓங்கார வடிவம் என்று தெளிவாக கடிகணபதிவர் அருளினன் என்று அந்த விநாயகருடைய தோற்றத்திற்கு ஞானசம்பந்தர் தன்னுடைய திருமுறையில் திருவள்ளிவல பதிகத்திலே பாடியிருக்கின்றார். அப்போ விநாயகர் எனப்படுவது சிவபெருமானுடைய மகன் அல்ல. நம்ம விளங்கிக் கொள்வதற்காக சிவபெருமானுடைய மகன் என்று சொல்கின்றார்கள். சிவபெருமானுடைய அறிவும் ஆற்றலும் பொருந்திய நிலையில் ஓங்காரமாக அது வெளிப்பட்டது. ஓம் எனும் மந்திரமாக திருவருள் வெளிப்பட்டது. ஓம் எனும் மந்திரம் என்பது இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் பொருந்திய ஒரு வடிவம். அதைத்தான் அ உ என்று நாம் சொல்கின்றோம். அ உ இம் என்பது தான் ஓங்காரம் என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கின்றார். அ என்பது சிவம், உ என்பது சக்தி, இம்காரம் என்பது உலகம் என்று சொல்கின்றார்கள். அப்போது இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உலகத்தை தோற்றுவித்தது, உலக உயிர்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது என்று சொல்லி இந்த ஓங்காரத்தை, பிள்ளையாரை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்கின்றார்கள். அந்த ஓங்காரம் என்பது ஒரு யானையினுடைய முகத்தை குறிப்பின்ற வடிவிலே இருப்பதனால யானை முகமாக ஓங்கார வடிவத்தை நாம் சொல்லி வைத்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் நாம் பிள்ளையாரை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்கின்ற போது சொல்ல வேண்டும். இந்த அம்மை குளித்து கொண்டிருந்த செய்தி, பிறகு தன்னுடைய பையனை காவலுக்காக போட்டது, சிவபெருமான் வந்து தலையை வெட்டியது, யானை தலையை கொண்டு வந்து ஒட்டியதையெல்லாம் நாம் அதனுடைய உண்மையான பொருளை விளங்கி கொள்ளாமல் சொல்லோமேயானால் அது கேலி கூத்தாக்கும் நகைப்புக்கும் உள்ளாகிவிடும். அதனால் விநாயகர் என்பது இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் பொருந்தி ஓங்கார வடிவமாய் தோன்றி உயிர்களுக்கு அருள் செய்த நிலை என்பதை மிக தெளிவாக நம் பிள்ளைகளுக்கு சொல்றோமையானால் பிறகு நமக்கு இது தொடர்பான சர்ச்சைகள், ஐயங்கள் எல்லாம் ஏற்படாது. எனவே நாம் குழந்தைகளுக்கு விநாயகப் பெருமான் எனப்படுவது இறைவனுடைய அறிவும் ஆற்றலும் ஓங்கார வடிவமாக தோன்றியது என்ற செய்தியினை மிக தெளிவாக சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலாம் இதுக்கு முன்னால் நம்முடைய கடவுள் விநாயகர் திருமணம் செய்து கொள்வாரா என்று சிந்திக்கின்ற போது இறைவனுடைய அறிவு வடிவம் விநாயகர் என்று நான் சொன்னேன். அப்போ அது திருமணம் செய்யாதுன்னு சொன்னேன். அதனுடைய ஆற்றல் சித்தி புத்தி என்று சொன்னேன். இதையெல்லாம் பொருத்தி பார்க்கின்ற போது இப்படி சொன்னால்தான் அதனுடைய பொருத்தம் நிறைவு பெறும் என்பதை கருத்தில் கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு சமயத்தை சொல்கின்ற போது பெரியவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற போதும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது கேலிக்கும் நகைப்புக்கும் உள்ளாகிவிடும் என்பதனை கருத்தில் கொண்டு புராண செய்திகளை கையாளுகின்ற போது மிக தெளிவாக கையாள வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு நாம் நலம் பெறுவோம், வளம் அடைவோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.